ஸோ வணக்கம் மக்களே, இது உங்களோட ஃபேவரட் சேனல் மாறன்ஸ் கிரிப்டோ அண்ட் ஐ எம் ஹோஸ்ட் கௌதம் மாறன். சரிங்களா? ஸோ இன்றைக்கான அந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டண்ட்டான டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப். சரிங்களா? ஸோ ஒரு புது நெட்வொர்க்கில் தான். என்ன நெட்வொர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிட்ரம் டெஸ்ட்நெட்டில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆப்டிமிசம் மெயின் நெட் ஏர்ட்ராப் வந்து செகண்ட் ரவுண்டு மாதிரி வந்திருக்கு. ஸோ அதில் எப்படி பண்ணுறது அதையும் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வேலட் ஏர்ட்ராப். சரிங்களா? ஸோ ட்ரஸ்ட் வாலெட் டிடபிள்யூடி ஏர்ட்ராப் கொடுத்தாங்களா, ஸோ அதே மாதிரியே இப்போது புதுசாக ஒரு வேலெட் வந்து ஏர்ட்ராப் கொடுக்க போகிறாங்க. அதையும் எப்படி அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்குள்ளே வாங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய கிவி ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ உங்களுடைய கிவி ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுடைய மெட்டமாஸ்க் அட்ரஸை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ என்னோடய மெட்டமாஸ்க்கு ஓப்பன் பண்ணிவிட்டு என்னோடய அட்ரஸை வந்து காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபாசெட்டில் வந்துட்டு அட்ரஸை பேஸ்ட் பண்ணிவிட்டு சென்ட் மீ இடிஹெச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டேன். சரிங்களா? ஸோ இதை கிளிக் பண்ண உடனே நமக்கு கொஞ்ச நேரத்தில் வந்து எத்தீரியம் வந்து அனுப்பிடுவாங்க. இது வந்து ரிங் பி ஃபாசெட். இந்த ஃபாசெட்டுக்கான லிங்க் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனல் மாறன்ஸ் கிரிப்டோ சேனலில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய சேனல் மாறன்ஸ் கிரிப்டோ. எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் லிங்க்னாலும், எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஏர்ட்ராப் அப்டேட்னாலும், எந்த ஒரு என்எஃப்டி இதுனாலும் எல்லாமே இந்த சேனலில் தான் வரும். ஸோ மறக்காமல் மாறன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா லிங்க்கும் கிடைக்கும். சரிங்களா? சரி வாங்க, இப்போ நம்ம ஃபாசெட்லேருந்து ஆல்ரெடி கிளைம் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுடைய மெட்டமாஸ்க் வேலெட்டுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் ரிங் பி எத்தீரியம் வந்து அனுப்பிட்டாங்க. சரிங்களா? அடுத்ததான் நீங்கள் வந்து இந்த ரிங் பி எத்தீரியம் வந்து பிரிட்ஜ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த பிரிட்ஜுக்கான லிங்க் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய மாறன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? ஸோ நான் வந்து இப்போ டெஸ்க்டாப் மோடுக்கு போய்க்கிறேன். ஸோ டெஸ்க்டாப் மோடுக்கு போயிட்டு அந்த கனெக்ட் வேலெட் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய மெட்டமாஸ்க்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி இந்த ஆர்பிட்ரம் வந்து நம்மளுடைய மெட்டமாஸ்க் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு கேட்காங்க அப்படின்னு இருக்கும். நீங்கள் வந்து அந்த டிரான்சாக்ஷனையும் ஓகே பண்ணி விட்டுருங்க. ஸோ ஓகே பண்ணி விட்ட உடனே நமக்கு வந்து இந்த சுற்றுதெல்லாம் நின்றும். சரிங்களா? ஸோ நமக்கு வந்து இப்படி வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ கொடுக்குறீங்க அப்படின்னா 0.4 எத்தீரியம் கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 0.4 எத்தீரியம் கொடுத்துட்டு மூவ் ஃபண்ட்ஸ் டு ஆர்பிட்ரம் ரிங் பி அப்படின்னு இருக்குதா, அதை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களுடைய மெட்டமாஸ்க்கு வந்துட்டு இந்த நோட்டிஃபிகேஷனையும் இந்த டிரான்சாக்ஷனையும் ஓகே பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? ஸோ இந்த டிரான்சாக்ஷன் வந்து நடக்கிறதுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் மினிட்ஸ் டைம் ஆகும். சரிங்களா? ஸோ 10 நிமிஷம் வந்து நமக்கு டைம் ஆகும்னு போட்டிருக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோன்னா நமக்கு வந்து பிரிட்ஜ் ஆகியிருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 0.4 எத்தீரியம் வந்து ஆர்பிட்ரம் நெட்வொர்க் வந்து பிரிட்ஜ் ஆகிருச்சு. சரிங்களா? ஸோ அடுத்ததாக அந்த ஆர்பிட்ரம் நெட்வொர்க்கை என்னுடைய மெட்டமாஸ்கில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா chainlist.org இதுக்கு வந்திருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கும் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? இங்கே வந்துட்டு கனெக்ட் அப்படிங்கிறத கொடுத்த உடனே நமக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் காட்டும், அப்புறம் கனெக்ட் ஆகிரும். சரிங்களா? அப்புறம் இந்த ஆட் டு மெட்டமாஸ்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களுடைய மெட்டமாஸ்க் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் ஆட் பண்ணுவான்னு கேட்பாங்க. நீங்கள் வந்து அப்புறம் அப்படிங்கிறத கொடுத்து ஸ்விட்ச் நெட்வொர்க் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அந்த ஆர்பிட்ரம் ரிங் பி டெஸ்ட் நெட்வொர்க்கையும் ஆட் பண்ணிட்டோம். சரிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம பண்ண போகிற டெஸ்ட் நெட். சரிங்களா? ஷெல் ப்ரோட்டோக்கால். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கனெக்ட் வேலெட் அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு மெட்டமாஸ்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுடைய மெட்டமாஸ்க் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு. நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கனெக்ட் அப்படிங்கிறத கொடுத்த உடனே ஸோ வந்து நமக்கு வந்து கனெக்ட் ஆகிரும். சரிங்களா? ஸோ ஷெல் ப்ரோட்டோக்காலோட இப்போ வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து டாய் அப்படின்னு இருக்குதா, இதை வந்து எத்தீரியமாக மாற்றிக்கோங்க. ஸோ நம்மக்கிட்ட 0.4 எத்தீரியம் வந்து நம்ம வந்து பிரிட்ஜ் பண்ணி கொண்டு வந்திருந்தோம். சரிங்களா? ஸோ நான் வந்து இப்போ வந்து ஒரு 0.2 எத்தீரியம் வந்து பிரிட்ஜ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ ஸ்வாப் டோக்கன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஸோ கன்ஃபார்ம் ட்ரேடு அப்படிங்கிறத கொடுத்த உடனே மறுபடியும் உங்களுடைய மெட்டமாஸ்க் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ட்ரேடு காட்டிடும். சரிங்களா? ஸோ நமக்கு வந்து இந்த கன்ஃபார்ம் அப்படிங்கிறது வரக்கு லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். சரிங்களா? ஸோ அது லோட் ஆகிரும். கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்த உடனேயே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்கே கொஞ்சம் நேரத்தில் டிரான்சாக்ஷன் முடிஞ்சு 762 USDT டெஸ்ட் நெட்வொர்க்கில் நமக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ
ஸோ நமக்கு வந்து இப்போ டிரான்சாக்ஷன் சக்ஸஸ் ஆகிருச்சு சரிங்களா. அடுத்ததான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஷெல் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஷெல் பாயிண்ட்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து டெய்லி பண்ணுற டிரான்சாக்ஷன், டெய்லி உங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்டு எல்லாமே இதில் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா. ஸோ நம்மக்கிட்ட இப்போதைக்கு ஏதாவது ஷெல் பாயிண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு நம்மக்கிட்ட எந்த ஒரு ஷெல் பாயிண்ட்டும் இல்லை. இந்த இடத்துல ஃபாசெட் அப்படின்னு இருக்குதா, இதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு டோக்கனாக வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி USDT, USDC, DAI இந்த 3 கிளைம் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ அடுத்ததாக அந்த WBTC அப்படின்னு இருக்குதா, wrapped BTC, அதை எப்படி கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறத காட்டுறேன். இந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களுடைய மெட்டமாஸ்க் நோட்டிஃபிகேஷனுக்கு போயிட்டு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்த உடனேயே நமக்கு வந்து கொஞ்ச நேரத்துலேயே நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து அந்த WBTC அப்படிங்கிற டோக்கன் வந்து கிளைம் ஆகிட்டுருக்கு. ஸோ இது கிளைம் முடிஞ்சோடனே கிளைம்டு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ நமக்கு வந்து ஃபாசட் டோக்கன்ஸும் கிடச்சிருச்சு சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஸ்வாப் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு உங்களுக்கு டெய்லி நீங்கள் ப்ராஃபிட் வால்யூம் ஜென்ரேட் பண்ணுறீங்களோ, உங்களுக்கு அந்தளவுக்கு அந்த ஷெல் பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. உங்கள்கிட்ட நிறைய ஷெல் பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு நிறையா ரிவார்டு கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இந்த ஷெல் டோக்கன் வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ இதில் லிக்விடிட்டி ஆட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதையும் எப்படி என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ லிக்விடிட்டி எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல USDT அப்படின்னு இருக்குதா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு SHLP அப்படின்னு இருக்குதா, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1000 டேயும் நான் வந்து லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ண போகிறேன் சரிங்களா. ஸோ மேக்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டேன். ஸோ மேக்ஸுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் LP டோக்கன்ஸ் அப்படின்னு இருக்குதா, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச பேரை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அந்த பேரை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அப்ரூவ் டை அப்படி இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களுடைய மெட்டமாஸ்க்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும், அதையும் கன்ஃபார்ம் பண்ணி விட்டுருங்க சரிங்களா. அந்த டிரான்சாக்ஷனையும் கன்ஃபார்ம் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் இங்கே வந்துக்கோங்க. ஸோ இது முடிஞ்ச உடனேயே அடுத்ததாக ஸ்வாப் டோக்கன் அப்படிங்கிறது வந்து நமக்கு எனேபிள் ஆகிரும் சரிங்களா. ஸோ ஸ்வாப் டோக்கன் எனேபிள் ஆனோடனே அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ட்ரேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களுடைய மெட்டமாஸ்க்கு வந்திருக்கிற நோட்டிஃபிகேஷனை வந்து கன்ஃபார்ம் பண்ணி விட்டுருங்க சரிங்களா. ஸோ இந்த டிரான்சாக்ஷனும் கன்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கட்டும். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் வந்து நமக்கு ஓகே ஆகிருச்சு சரிங்களா. அடுத்ததாக இந்த ஷெல் பாயிண்ட் அப்படின்னு இருக்குதா, இங்கே வந்துக்கோங்க. இங்கே வந்துட்டு நீங்கள் வந்து இதில் நிறைய டாஸ்க் இருக்கும். லைக் லிக்விடிட்டி இந்த பேரில் ஆட் பண்ணுங்கள், இந்த பேரில் ஆட் பண்ணுங்கன்னு இருக்கும். ஸோ நீங்கள் அந்த பேரெல்லாம் கரெக்டாக பார்த்து நீங்கள் கரெக்டாக லிக்விடிட்டி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிவார்டு அதிகமாக கிடைக்கும் சரிங்களா. ஸோ நம்ம வந்து இந்த பேரில் வந்து நம்ம வந்து லிக்விடிட்டி ஆட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ அதுக்கு எவ்வளோ பாயிண்ட் ப்ரோ கிடைக்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நமக்கு வந்து அந்த பாயிண்ட் ஏறது கொஞ்சம் நேரம் கழித்து தான் தெரியும் சரிங்களா. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டோட்டல் லிக்விடிட்டி USD வேல்யூ வெறும் $981 தான் நம்ம வச்சுருக்கோம். ஸோ அதிகமாக எப்படி ப்ரோ வைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, டெய்லியும் நீங்கள் வந்து அந்த எத்தீரியம் கிளைம் பண்ணி டெய்லியும் பிரிட்ஜ் பண்ணி டெய்லியும் நீங்கள் வந்து லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான ரிவார்டு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த ஷெல் ப்ரோட்டோக்கால் வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு டோக்கன் ஏர்ட்ராப் விடுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருவேளை இது பெருசாகவும் இருக்கலாம் சரிங்களா. ஸோ அந்த ஆர்பிட்ரப்லேயே இது ஒரு பெரிய ஏர்ட்ராப்பாகவும் இருக்கலாம். ஸோ யாரும் இந்த ஷெல் ப்ரோட்டோக்காலை மிஸ் பண்ணிடுறாங்க சரிங்களா. சரி, அடுத்ததாக இந்த ஆப்டிமிசமில் ஏர்ட்ராப் வந்திருக்கு. ஸோ ரெட்ரோ ஆக்டிவ் ஏர்ட்ராப் தான் கொஞ்சம் செலவாகும். ஸோ அந்த ஏர்ட்ராப் எப்படி பண்ணுறது, அதில் என்ன ஏது எவ்வளோ ரிவார்டு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் அந்த ஆப்டிமிசம் நெட்வொர்க் பற்றின கைடு சரிங்களா. ஸோ இது யாரோட பேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரோட ட்விட்டர் ப்ரொஃபைல் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா மதிமாறன் சரிங்களா. ஸோ என்னோடய தம்பி. ஸோ இந்த ப்ரொஃபைலுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு அவனுடைய அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல் ட்வீட்ஸுக்கு வந்து மாற்றிக்கோங்க சரிங்களா. பிகாஸ் ஏன்னா ஒரு பெரிய ஆல்ஃபா எந்த ஒரு நியூஸும் ரொம்ப அக்யூரேட்டாக கொடுப்பான். எந்த ஒரு ஏர்ட்ராப் நியூஸ்னாலும் எதுனாலும் பக்காவாக கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ இவனை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இவன் வந்து அந்த ஏர்ட்ராப், இந்த ஆப்டிமிசம் ஏர்ட்ராப் பற்றி ஒரு ட்வீட் போட்டிருக்கான் சரிங்களா. ஸோ ஒரு ட்விட்டர் த்ரெட்டு சரிங்களா. நிறையா ட்வீட்டெல்லாம் கோர்த்து ஒரு த்ரெட்டாக போட்டிருக்கான். ஸோ டோட்டல் ஏர்ட்ராப் வேல்யூ எவ்வளோ இருக்கும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. டோட்டலாக 18 NFTs வருது. நம்ம அந்த ஆர்பிட்ரம் இதில் பார்த்தோம்ல, டோட்டலாக 13 NFTயோ 14 NFTயோ நம்ம கிளைம் பண்ணோன்னா நமக்கு வந்து அந்த ஆர்பிட்ரம் டோக்கன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஆப்டிமிசமும் இந்த 18 NFT கிளைம் பண்ணுறவங்களுக்கு
ரிவார்டு கொடுக்குறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா இன்னும் 14% ஆப்டிமிசம் டோக்கன்ஸ் வந்து ஏர்ட்ராப் கொடுக்குறதுக்குனே தயாராக இருக்குது. சரிங்களா? ஸோ யாரும் மிஸ் பண்ணிடுறாங்க. பட் செலவாகுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இதுக்கு கொஞ்சம் செலவு ஆக தான் செய்யும். சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து டோட்டலாக 18 கொஸ்ட் இருக்குது. சரிங்களா? ஸோ 14% ஓபி அலோகேஷன்ஸ் வந்து இந்த என்எஃப்டிஸ்க்கு வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 14% ஏர்ட்ராப்னா ஓரளவு பெரிய அமௌண்ட் தான். ஸோ யாரும் மிஸ் பண்ணிடுறாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த optimism.cost அப்படிங்கிறத போய் உங்களோட வேலெட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சின்ன சின்ன குயிஸுக்கு வந்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். ஸோ அதெல்லாம் ஈஸி தான். அடுத்ததாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டார் கேட் அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்கும். அங்கே போய்ட்டு நீங்கள் 100 USDC வந்து பிரிட்ஜ் பண்ணணும். சரிங்களா? ஸோ கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டு தான். ஸோ கொஞ்சம் நீங்கள் ஒரு $300 இருந்தால் தான் உங்களால் இந்த ஆப்டிமிசம் டாஸ்க் பண்ண முடியும். பட் ஏர்ட்ராப்போட வேல்யூ ரொம்ப ஒர்த்தாக தான் இருக்கும். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டாஸ்க் பண்ணிவிட்டு உடனே இந்த கேலக்ஸி இந்த NFT வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து 100 USDC பிரிட்ஜ் பண்ணுறது, அது எங்கே பிரிட்ஜ் பண்ணுறது, எல்லாத்துக்கான லிங்க்கும் இந்த ட்விட்டர் த்ரெட்டிலே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பூல் டுகெதர் இதுலேயும் எல்லாத்துக்கான லிங்க்கும் A to Z இந்த த்ரெட்டில் பக்காவாக கொடுத்துருக்கான். இந்த த்ரெட்டுக்கான லிங்க்கையும் நான் நம்மளோட டெலிகிராம் சேனலில் கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனே நான் கொடுத்துருந்தேன். நீங்கள் வந்து இவனை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்வீட்டுக்கு வந்து நீங்கள் வந்து லைக் ரீட்வீட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து எந்தளவுக்கு லைக் ரீட்வீட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இது மக்களை சென்றடையும். ஸோ சென்றடையும் வச்சுல ஸோ எல்லாருக்கும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் வந்து இப்போ ஒரு $300 செலவு பண்ணுமா ப்ரோ இந்த 18 NFTக்காண்டி நீங்கள் ரொம்ப கவலைப்பட்டீங்க அப்படின்னா இந்த $2000 $20,000 ஏர்ட்ராப்பில் கிடைக்கும் போச்சுல உங்களுக்கு கவலையாக இருக்கும். சரிங்களா? ஸோ நான் இப்போவே சொல்லிட்டேன். ஸோ $300 எனக்கும் பெரிய விஷயம் தான், உங்களில் சில பேருக்கும் பெரிய விஷயமாக தான் இருக்கும். சரிங்களா? சில பேர் பல பேருக்கு பெரிய விஷயமாக தான் இருக்கும். பட் அதை நம்ம செலவு பண்ணது ஒர்த்தான விஷயத்தில் செலவு பண்ணோன்னா கண்டிப்பாக அந்த $300 $3000 கூட மாற்றலாம். சரிங்களா? ஸோ உங்களுடைய பெஸ்ட்டை கொடுங்க. ஸோ எந்த ஒரு ட்வீட்டை நீங்கள் பார்த்தாலும் மாறன் ஈவெண்ட் மதிட்ட இருந்து எல்லா ட்வீட்டையும் நீங்கள் லைக் பண்ணி ரீட்வீட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பு லைக் பண்ணி ரீட்வீட் பண்ணி இதை மக்களுக்கு அதிகமாக சென்றடைய வைக்கிறது தான். சரிங்களா? ஸோ எல்லா ட்வீட்டும் வந்து பக்கவாக கொடுத்துருக்கான். நீங்கள் வந்து சில NFTஸும் பை பண்ண வேண்டியது இருக்கும். நிறைய டாஸ்க் இருக்குது. ஸோ டாஸ்க்கை முடிச்சுட்டு அந்த NFT கிளைம் பண்ணுறதுக்கான லிங்க்கும் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்கான். ஸோ இந்த ட்விட்டர் த்ரெட்டையும் வந்து வாசிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து உங்களால் இந்த ஏர்ட்ராப் டாஸ்க் பண்ண முடியல அப்படின்னாலும் இந்த த்ரெட்டை நீங்கள் பாருங்கள். ஓ இப்படிலாம் இருக்குதா? ஸோ இது ஒரு நாலேஜ், இதெல்லாம் வந்து ஒரு நாலேஜ். சரிங்களா? ஸோ நாளைக்கு நீங்கள் உங்கள்கிட்ட காசு வரும்போச்சில் நீங்கள் இந்த மாதிரி ஏர்ட்ராப் அட்டன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ எல்லோரும் இந்த நாலேஜையும் கெயின் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, அடுத்ததாக நம்ம வந்து ஒரு $50 மதிப்புள்ள ஆப்டிமிசம் எத்தீரியம் தேவைப்படும். ஸோ அடுத்த ஏர்ட்ராப் என்ன ஏது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த ட்ரஸ்ட் வேலட் TWT ஏர்ட்ராப் விட்டாங்கல்ல, ஸோ அதே மாதிரி இப்போ புதுசாக ஒரு வேலட் ஏர்ட்ராப் போட போகிறாங்க. அது என்ன வேலட் என்ன ஏது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஏர்ட்ராப் வந்து இந்த டேலிஹோ தான். சரிங்களா? ஸோ இந்த டேலிஹோனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ கிவி ப்ரௌசரில் இருக்கிற ஒரு எக்ஸ்டென்ஷன். சரிங்களா? ஒரு எக்ஸ்டென்ஷன் வேலட். சரிங்களா? ஸோ இந்த ட்ரஸ்ட் வேலட் மாதிரி இந்த டேலிஹோவும் ஒரு வேலட் தான். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன தடவை கிட்காயின் ரவுண்டில் இவங்க வந்து வின் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இந்த எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் லிங்க் நம்மளோட டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் நியூ வேலட் இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு போட்டுட்டு அந்த ஃப்ரேஸையும் ஒரு நல்ல இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட ஃப்ரேஸையும் ஒரு நல்ல இடத்துல சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உள்ளே வந்தோடனே உங்களோட வேலட் வந்து இப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தீரியம் மெயின் நெட்டுன்னு இருக்குதா, இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆப்டிமிசம் அப்படிங்கிறதுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனேயே ஸோ ரிசீவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதா, இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு அடுத்தது ஆப்டிமிசம் அந்த எத்தீரியம் வந்து எங்கே ப்ரோ வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பிரிட்ஜ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அந்த பிரிட்ஜுக்கான லிங்க் வந்து அந்த ட்விட்டர் போஸ்ட் ஒன்று போட்டிருந்தோம்ல அதிலே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பினான்ஸில் வாங்கலாம், கூகாயினில் வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் எந்தெந்த பெரிய எக்ஸ்சேஞ்சு ஹுவோபி இந்த மாதிரி எல்லா எக்ஸ்சேஞ்சிலையும் நீங்கள் வந்து ஆப்டிமிசம் எத்தீரியம் வாங்கலாம். சரிங்களா? ஸோ வாங்கி நீங்கள் வந்து இந்த வேலெட்டுக்கு சென்ட் பண்ணிக்கோங்க. இருங்க, நான் இப்போ இந்த வேலெட்டுக்கு கொஞ்சம் எத்தீரியம் சென்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய வேலெட்டுக்கு $0.55 மதிப்புள்ள எத்தீரியம் சென்ட் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? ஸோ சென்ட் பண்ணிவிட்டு அடுத்ததாக இந்த கேலக்ஸி அப்படிங்கிற சைட்டுக்கு வந்துக்கோங்க. ஸோ இந்த கேலக்ஸி சைட் வந்து உங்களுக்கு அடிக்கடி தெரிஞ்சிருக்கும். நம்ம நிறைய NFTஸ்லாம் இதில் கிளைம் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த கேலக்ஸி சைட்டில் உங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டையும் உங்களுடைய டிஸ்கார்ட் அக்கௌண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அது ஜாயின் பண்ணுறது ஈஸி தான், அதை பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக இதில் வந்து டாஸ்க் போட்டிருக்காங்க, அதாவது சைன் இன் கம்யூனிட்டி பிளட்ஜ். சரிங்களா? ஸோ அடுத்ததாக டேலிஹோவை ட்விட்டரில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்டிமிசம்
மறக்காமல் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த ட்வீட்டை வந்து லைக் ரீட்வீட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சைன் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ சைன் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து அடுத்த வெப் பேஜுக்குள்ளே போகுது. அடுத்த இதில் வந்து சைன் நவ் அப்படின்னு இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சைன் நவ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு கனெக்ட் வித் டேலி ஹவ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து கொடுத்த உடனே நமக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கேட்கும். இதை வந்து கனெக்ட் அப்படிங்கிறது கொடுத்த உடனே சைன் இன் வித் எத்தீரியம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அடுத்ததாக சைன் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்த உடனே நமக்கு வந்து இந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்சிடும். ஸோ சைன் பிளட்ஜ் அப்படிங்கிறத கொடுத்த உடனே அடுத்த டிரான்சாக்ஷன் வரும். நீங்கள் இதையும் சைன் அப்படிங்கிறத கொடுத்த உடனேயே ஸோ நம்ம வந்து அந்த பிளட்ஜ் அப்படிங்கிறத வந்து சைன் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ ஃப்யூச்சரில் நமக்கு வந்து நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கு தெரியும், இந்த டேலிஹோ வந்து ஒரு ஏர்ட்ராப் கூட விடலாம். சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த டேலிஹோ பிளட்ஜ் வந்து வந்திருக்காது. பிகாஸ் நான் ஆல்ரெடி அவங்கள வந்து ட்விட்டரில் ஃபாலோ பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்டிமிசம் நெட்வொர்க்கு ட்விட்டரில் ஃபாலோ பண்ணிட்டேன். அந்த ட்வீட்டையும் வந்து ரீட்வீட் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ அந்த டேலிஹோ பிளட்ஜ் வரதுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அந்த கொஞ்சம் டைம்லையும் நமக்கு வந்து அந்த பிளட்ஜ் வந்து நடந்து முடிஞ்சிடும். சரிங்களா? ஸோ அந்த ஸ்னாப்ஷாட் வந்து எப்போ எடுப்பாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்னாப்ஷாட் வந்து கொஞ்சம் டைம் விட்டு கொஞ்சம் டைம் தான் எடுப்பாங்க. நீங்கள் எல்லா டாஸ்க்கையும் முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இல்லைனா 20 நிமிஷம் கழிச்சு இந்த என்எஃப்டியை வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து இது இன்னும் எனேபிள் ஆகலை. ஸோ எனேபிள் ஆனோடனே நான் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன். நம்ம எல்லோரும் கிளைம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ கிளைம் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபீஸ் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ₹10 மதிப்புள்ள ஆப்டிமிசம் எத்தீரியம் இருந்தால் போதும். சரிங்களா? ஸோ நம்ம வந்து இப்போ என்னெல்லாம் பார்த்துருக்கோம், இந்த ஆப்டிமிசம் ஏர்ட்ராப் எப்படி கிடைக்கிது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அது மெயின் நெட் ஏர்ட்ராப், அதுக்கு நீங்கள் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும். அடுத்ததான் அந்த ஷெல் நெட்வொர்க் ஏர்ட்ராப் பற்றி பார்த்துருக்கோம். சரிங்களா? அந்த எப்படி அந்த ஆர்பிட்ரம் நெட்வொர்க்லேயே எப்படி அந்த டெஸ்ட் நெட் ஏர்ட்ராப் அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த டேலிஹோ அப்படிங்கிற ஏர்ட்ராப் அட்டன் பண்ணுறதையும் பார்த்துருக்கோம். ஸோ இது ஒரு வேளை ட்ரஸ்ட் வாலெட் ஏர்ட்ராப் மாதிரியும் வரலாம். சரிங்களா? ஸோ இந்த 3 ஏர்ட்ராப் பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ பார்த்தவங்க எல்லாரும் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு 100 லைக்ஸ் கொடுத்துருங்க. சரிங்களா? ஸோ இன்னும் நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் மாரன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனல்லையே ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நிறைய ஏர்ட்ராப் அப்டேட்டு, நிறைய என்எஃப்டி கால்ஸ் எல்லாமே நம்ம இந்த சேனலில் தான் கொடுக்க போகிறோம். ஸோ மறக்காமல் மாரன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததாக ஒரு நல்ல டெஸ்ட் நெட் ஏர்ட்ராப், நல்ல ஒரு மெயின் நெட் ஏர்ட்ராப்போட உங்களை வந்து சந்திக்கிறேன். பார்க்கலாம்.